வேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்ரீ ஸ்கந்த புராணம் 38வது அத்தியாயம். வீரபாகு தாரகாசுரன் போராட்டம். போர்க்களத்தில் இருந்த இருதரப்பினரும் சரிசமமான நிலையில் மிகவும் பயங்கரமாக யுத்தம் புரியலானார்கள். அந்த போர் முனையில் காலாட்களோடு குதிரை வீரர், குதிரை வீரரோடு யானை வீரர், யானை வீரரோடு தேர் வீரர், தேர் வீரரோடு வெகு மும்முரமாக கை கலந்து போரிட்டார்கள். அசுரப்படையினர் தேவப்படையினரை நோக்கி பலவிதமாக அஸ்திர சஸ்திரங்களையும் ஈட்டி, குண்டாந்தடி, எரிவல்யம் ஆகியவைகளையும் பிரம்மாண்டமாக மலைகளையும் மரங்களையும் வீசினார்கள். இவ்விதமாக இரு தரத்தினரும் தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் வெற்றியை எதிர்நோக்கி பிரமாதமாக போரிட்டார்கள். கோபாவேசம் மிக்க கணாதிபர்கள் அசுரர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கி இறுதியில் மடிந்து விழுந்தார்கள். இவ்வாறாக போரிட்ட இரு கட்சிகளிலும் வெற்றி தோல்வி என்பதே இல்லாமல் சமபலத்துடனேயே யுத்தம் புரிந்து வந்தார்கள். அந்த யுத்தத்தின் விளைவினால் பூமியானது தேர்கால் விளிம்புகளினால் பெயர்க்கப்பட்டும், குதிரை குழம்புகளினால் நொறுக்கப்பட்டும், காலாட்களின் அடிகளால் சிதறடிக்கப்பட்டும், யானை காதுகளால் விசிறி அடிக்கப்பட்டும் சின்னாபின்னமாக்கப்பட்டது. பூமியிலிருந்து எழும்பிய புழுதி மண்டலம் உயரக் கிளம்பி சகல திசைகளிலும் பரவி நின்று சூரியனை கூட அப்படியே மறைத்து கொண்டு விட்டது. அதனால் உலகம் முழுவதும் ஒரே இருளில் அவிழ்ந்தது. வில்களின் ஓசையால் மட்டுமே இருதரப்பு படை வீரர்களும் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டு யுத்தம் புரிந்தார்கள். அப்பொழுது விபாடம், பல்லம் என்னும் ஆயுதங்களினால் வன்முறை வலிமையாளர்களான அசுரர்களின் தலை பட்டென்று அருந்து கீழே விழுந்தன. வெட்டப்பட்ட தலைகளிலிருந்து வெளிப்பட்ட இரத்த வெள்ளத்தினால் பூமியிலிருந்து கிளம்பிய புழுதி மண்டலங்கள் அடங்கி விட்டதனால் சூரியனும் புழுதி திரையிலிருந்து வெளிப்பட்டு உலகங்களின் இருளை போக்கும் விதமாக ஒளி வீசி பிரகாசிக்கத் தொடங்கியது. மேகம் போன்றவற்றால் சூரியன் மறைக்கப்பட்ட நாளுக்கு துர்தினம் என்று பெயர். அதனால் சூரியன் மறுபடியும் பிரகாசிக்கத் தொடங்கியதும் துர்தினம் என்ற தோஷம் விளங்கப்பட்டுவிட்டது. சூரியன் வெளிப்பட்ட பிறகுதான் பெரியோர்கள் பூஜை, ஆகாரம் முதலியவற்றை செய்வது வழக்கம். அப்பொழுது வலிமைசாலிகளான பூதங்களும் அவர்களுடைய தலைவர்களும் யுத்தத்தில் பின்னடையாமல் பிரளய கால வாயுவிற்கு நிகரானதும் மிக பயங்கரமானதும் அஸ்திர சஸ்திரங்களினால் அசுரர்களை சின்னாபின்னப்படுத்தி சிதறடித்து விட்டார்கள். தேவபூதங்களினால் தன் படைகள் அழிக்கப்பட்டு 10 திசைகளிலும் பட்டணத்தை நோக்கி சிதறி ஓடுவதைக் கண்ட தாரகாசுரன் மனம் பொறுக்காமல் அளவு கடந்த கோபாவேசத்தோடு தன் தேரிலிருந்து பூமியில் குதித்து நின்றான். அவன் தன் கையில் பிடித்திருந்த இரும்பால் செய்யப்பட்டதும் முனைகளில் தங்கப்பட்டங்கள் கட்டப்பட்டதும் சுகந்த மலர்களினால் அர்ச்சனை செய்யப்பட்டதுமான ஒரு பெரிய கதாயுதத்தை சுழற்றி சுற்றினான். அவன் தனக்கு வந்த கோபத்தில் பற்களை நரநரவென்று கடித்தும், பிரளய கால மேகம் போல் கர்ஜனை செய்தும், கீழ் உதட்டை மடித்து கடித்து பயங்கரமான தோற்றத்தோடும் புருவங்களை நெறித்து விகாரமான முகத்தோடும் மதம் கொண்ட யானை போலவும் அதிபயங்கரமானவனாக உருமாறி தன் கைகளில் உள்ள பிரம்மாண்டமான கதையினால் ஆயிரக்கணக்கான பூதகணங்களையும் கணாதிபர்களையும் அடித்து வீழ்த்தினான். அதை தவிர பெரிய யானை போன்ற வீர தீர மிகுந்தவனாக தன்னுடைய கால்களாலும் கைகளாலுமே எதிரிப்படையினரை வீசி அடித்தான். இதனால் லட்சக்கணக்கான பூதகணங்கள் சிதறி அழிக்கப்பட்டன. அதை கண்ட தேவப்படையினர் தாரகாசுரன் மீது பிரளய கால மேகங்களைப் போல் அநேக பானங்களை இடைவிடாமல் பொழிந்தார்கள். ஆனால் அவ்வம்புகளை எல்லாம் யானை முகத்தனை கொண்ட தாரகாசுரன் தன் கதையாலேயே தூளாக்கிவிட்டான். மேலும் ஆத்திரம் தாங்காமல் அந்த கதையால் பூமியை பலமாக அடித்தான். அந்த அடியை தாங்க முடியாமல் பூமி முழுவதும் 2ஆக பிளந்து விட்டது. அச்சமயம் அவன் செய்த சிம்மநாதத்தை கேட்டு உலகமே சிவிடாகிவிட்டது. அதை கண்ட கணாதிபர்கள் அனைவரும் கோபம் கொண்டு அவன் மீது திவ்யாஸ்திரங்களை சரமாரியாக தொடுத்தார்கள். அக்கணங்கள் சகல திசைகளிலும் சூழ்ந்து நின்று கொண்டு பிரளய காலத்தில் மேகங்கள் சூழ்ந்து கொள்வதைப் போல் மிகவும் உயரமான மாமலை போல் அந்த அசுரனை நோக்கி அஸ்திரங்களை பொழிந்தார்கள். ஆனால் அதிபயங்கரமான பராக்கிரம் வாய்ந்த அந்த அசுரன்
தன்னை நோக்கி சரமாரியாக வரும் அஸ்திரங்களை எல்லாம் தன் கையில் இருந்து கதையொன்றினாலேயே பொடி பொடியாக்கி அவர்களுடைய ரதங்களையும் அது கட்டப்பட்டிருந்த குதிரைகளோடு சேர்த்து அடித்து நொறுக்கிவிட்டான். பிறகு கீழே சிதறி கிடந்த ரதத்தின் துண்டுகளையும் அதன் கையினால் கடலில் தூக்கி எறிந்து விட்டான். அந்த துண்டுகளோடு கணங்களும் சமுதிரத்தில் எரியப்பட்டதால் கணங்கள் அனைவரும் கடலில் இருந்து வெளியே வந்து தங்களுக்கு கிடைத்த இடங்களில் சென்று ஒளிந்து கொண்டார்கள். அதே சமயத்தில் மிகுந்த தேஜஸ் வாய்ந்தவனும் சிங்கத்தை போன்ற பராக்கிரமம் நிறைந்தவனும் நவ வீரர்களின் ஒருவனும் ஆகிய வீரகேசரி என்பவன் யானை முகந்தனை கொண்ட தாரகாசுரனை எதிர்த்து போராடி கணக்கில்லாத பானங்களை அவன் மீது பொழிந்து தள்ளினான். அதன் பயனாக தாரகனுக்கும் வீரகேசரிக்கும் பயங்கரமான போர் மூண்டது. முன்பொரு சமயம் விருந்திரனும் தேவேந்திரனும் கை கலந்து கொண்டார்களே, அதை நினைவுபடுத்துவது போலவே இவ்விருவரும் சண்டையிட்டு கொண்டார்கள். மேலும் மன்மதனுக்கும் சம்பரனுக்கும் ஏற்பட்ட யுத்தம் போலவும் அது தோன்றியது. அடங்கா கோபம் கொண்ட வீரகேசரி தன் வில்லில் ஏராளமான அம்புகளை தொடுத்து எய்த வண்ணமே தாரகாசுரனை பானங்களினாலேயே மூடி மறைத்து விட்டான். ஆனால் மகாதீரம் வாய்ந்தவனும் கைத்திறமை மிக்கவனும் மிகுந்த பிரதாபம் வாய்ந்தவனுமான தாரகாசுரன் ஒரு நொடி பொழுதிற்கு தன் மீது குவிந்த பானங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு சக்தி வாய்ந்த அநேக பானங்களை வீரகேசரியின் மீது பதிலுக்கு பொழியலானான். இவ்வாறாக அவ்விருவரும் மாறி மாறி அம்புமழைகளை பொழிந்து அதி உக்கிரமாக போர் புரியலானார்கள். வீரகேசரியோ தாரகனுடைய தலைக்கு இடத்தை 10 பானங்களை எய்தே அறுத்தெறிந்து விட்டான். பிறகு கைத்தட்டி பலமாக சிரித்தான். அக்காட்சியை வானவெளியிலிருந்து கவனித்து கொண்டிருந்த தேவர்கள் ஆனந்த பெருக்கோடு அவன் மீது மலர் மாறி பொழிந்து ஆரவாரித்தார்கள். அம்மலர்கள் மொய்த்திருந்த வண்டுகள் எழும்பிய ஜங்கார ஓசைகளினால் திசைகள் அனைத்திலும் எதிரொலி கிளம்பியது. அதனால் அதிக ஆத்திரமடைந்த தாரகாசுரன் கோபத்தினால் விழிகள் சிவக்க தன் கையில் இருந்த கதையை ஓங்கி வீரகேசரியின் மார்பில் அடித்தான். பிறகு தன் 2 கரங்களையும் மேலே உயர்த்தி தூக்கி இடி இடி என்று சிரித்தான். மார்பில் அடி வாங்கிய வீரகேசரி அப்படியே மயங்கி கீழே விழுந்து மூர்ச்சையானான். அதை கண்ணுற்ற வீரபாகு சற்றென்று தேரின் மீது ஏறி படை வீரர்கள் புடைசூழ வந்து தாரகாசுரனை எதிர்த்து போரிட்டான். அடே துன்மார்கனை, எங்கே போகிறாய்? சற்று நில். யுத்த களத்தில் எனக்கு எதிரே தென்பட்ட பிறகும் நீ உயிர் பிழைத்து வாழத்தான் முடியுமா என்று வீரபாகு முழக்கமிட்டு கொண்டிருந்த பொழுது தாரகாசுரன் கொதித்து எழுந்தவனாக வீரபாகுவுடன் வெகு ஆவேசமாக எதிர்த்து போரிடலானான். கைடபனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே நடைபெற்ற மாபெரும் யுத்தத்தைப் போலவே அவ்விருவருக்கும் பயங்கரமான யுத்தம் மூண்டது. அந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக ஆகாயத்தில் வந்து கூடியிருந்த யக்ஷர்கள், கந்தர்வர்கள், சித்தேந்திரர்கள், அப்சரசுகள் ஆகியவர்களால் 10 திசைகளிலும் அடியோடு மறைக்கப்பட்டு விட்டன. மிகுந்த பராக்கிரமசாலியான தாரகாசுரன் தன்னுடைய தேரில் ஏறிக்கொண்டு வில்லை கையில் எடுத்து பெருத்த முழக்கத்தோடு அதில் அம்புகளை தொடுத்து புதனும் சுக்கிரனும் சேரும் பொழுது வருஷா காலத்தில் மேகம் மழை பொழிவது போல் வீரபாகுவின் மீது சரமாரியாக பிரயோகித்தான். பிரம்மாண்டமான மலை மீது மழை பெய்து மறைந்து விடுவது போல் வீரபாகுவை தன் பானங்களினாலேயே மறைத்து விட்டான். அவ்வம்புகள் விண்வெளி நெடிகளிலும் சங்கிலி தொடர் போல் பின்னிக்கொண்டு சுற்றுப்புறமெங்கிலும் கரும் என்று இருள் சூழ்வதைப் போல் சூழ்ந்தது. அதை கண்ட வீரபாகு இடி இடி என்று சிரித்து கொண்டே பரமேஸ்வரர் மேலும் மலையை வில்லாக தம் திருக்கரத்தில் எடுத்தது போல் பெரியதொரு வில்லை எடுத்து தன் கை நகங்களினால் அதை நாணை இழுத்து 14 பானங்களினால் மேகத்தில் பரவி கிடந்த கரிய இருளை இருந்த இடம் தெரியாதபடி போக்கடித்து விட்டான். அடுத்த வினாடி ஆகாயத்தின் சூரியனின் பிரகாசமான ஒளி ரேகைகள் பளிச்சிட்டன. சூரியனை மறைத்து கொண்டதனால் துர்த்தினமாக கருதப்பட்டது. இப்பொழுது சூரியன் பிரகாசிக்க தொடங்கியதும் இருள் விளக்கப்பட்டதால் சுபதினமாக மாறிவிட்டது. அக்காட்சியை கண்டதும் தேவர்கள் மனதில் ஏற்பட்டிருந்த கதிக்கலக்கமும் அடியோடு நீங்கி மன நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் தாரகாசுரனோ வீரபாகுவின் வியப்புக்குரிய செய்கையை பார்த்து முன்னிலும் பன்மடங்கு அதிக ஆத்திரமடைந்து மிக பயங்கரமானதும் நாள்தோறும் மலர்கள் தூவி அர்ச்சிக்கப்பட்டதும் மணிகளினாலும் சாமரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டதுமான திரிசூலத்தை எடுத்து அதை விளையாட்டாக சுழற்றியபடியே வீரபாகுவின் மீது எறிந்தான். மிக கொடூரமானதும்
கூரான முனையை கொண்டிருக்கும் அந்த சூராயுதம் வீரபாகுவின் மார்பை தாக்கிய உடனேயே அவன் அப்படியே சிறிது நேரம் வரையிலும் சுயநினைவின்றி மூர்ச்சையாகிவிட்டான். நவ வீரர்களின் எஞ்சியுள்ள 7 வீரர்களும் அக்காட்சியை கண்டதும் துணுக்குற்றார்கள். மிகுந்த பராக்கிரமசாலியும் அதிக கொடூரம் வாய்ந்தவனுமான தாரகாசுரனை தங்கள் தங்கள் ரதங்களோடும் பலவிதமான ஆயுதங்களோடும் சுற்றி வளைத்து கொண்டார்கள். அந்த 7 வீரர்களின் ஆயுத தாக்குதல்களை எல்லாம் யானையின் வீரதீரம் கொண்ட தாரகாசுரன் தன்னுடைய துதிக்கையினால் ஒரு தடியை வைத்து கொண்டே எதிர்த்து தடுத்து விட்டான். பிறகு அவன் கதையினால் அவ்வீரர்களை அடித்து தாக்கி துன்புறுத்த தொடங்கினான். அதனால் வீரபாகுவின் வீரர்கள் தப்பியோட துணிந்த பொழுது விரோதிகளை சம்ஹரிக்கும் வல்லமை படைத்த வீரபாகு சற்றென்று மயக்கமும் கலக்கும் தெரிந்து சுயநினைவு பெற்று அதிக கோபாவேசத்தோடு தாரகனின் மீது அம்பு மாறியை பொழிந்து தள்ளினான். உடனே தாரகாசுரனும் தன்னுடைய வில்லின் நாணை பூட்டி பயங்கரமான சப்தத்தை ஏற்படுத்தி ஏராளமான பானங்களை பிரயோகித்து வீரபாகுவின் அம்பு மாறியை பாதி வழியிலேயே தகர்த்து விட்டான். மேலும் தன்னுடைய பான அடுக்குகளினாலேயே வீரபாகுவையும் மறைத்து விட்டான். ஆனால் வீரபாகுவும் அதற்கு சிறிதும் சளைக்காமல் அப்பானங்களை எல்லாம் பாதி வழியில் தூள்தாள் ஆக்கிவிட்டு சிங்கம் போல் அவனை நோக்கி கர்ஜனை புரிந்தபடி, அடே, நீ என் கையில் அகப்பட்ட பிறகும் தப்பித்து கொள்ளவே முடியாது. அதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என்று வீர முழக்கமிட்டான். உடனே தாரகாசுரன் கடும் கோபம் கொண்டு, வீரபாகுவே, எங்கள் அசுர இனத்தாரின் வீரதீரங்களை சரியாக உணர்ந்து கொள்ளாததால் தான் நீ இப்படி வீணாக மார்த்தட்டி பேசுகிறாய். கணக்கில்லாத சூரியர்களுக்கு நிகரானதும் பகைவர்களை அடியோடு அழித்துவிடக்கூடியதுமான விஷ்ணுவின் சக்கரம் முன்பொரு சமயம் யுத்தத்தில் என் மீது வீசி எறியப்பட்ட பொழுது அந்த சக்கரத்தை நான் என்னுடைய கையினாலேயே பிடித்து கொண்டு விட்டேன். அது மட்டுமல்ல, தேவேந்திரனின் வஜ்ராயுதம், அக்னிதேவனின் சக்தி ஆயுதம், காலதேவனின் தண்டாயுதம், நிருத்தியின் கத்தி, வர்ணதேவனின் பாசம், வாயுதேவனின் துவஜாயுதம், குபேரனுடைய கதை, ருத்ரனின் சூலாயுதம், நான்முகனின் பிரம்மாஸ்திரம் ஆகிய அனைத்தும் என்னால் தடுக்கப்பட்டன. எனக்கு சமமாக யுத்த களத்தில் எதிர்த்து நிற்க முடியாமல் அவர்களும் பல தடவைகள் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஏன்? இப்பொழுது உன் கண்ணெதிரிலேயே என்னை எதிர்த்து நிற்க மாட்டாமல் உன்னுடைய பூதப்படைகளும் 8 தம்பிகளும் சோர்வடைந்து விட்டார்கள். அவர்களை நான் அடக்கிவிட்டதை நீயே பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். இப்பொழுது உன்னையும் ஒரு நொடி போரிட்டு வெல்லப் போகிறேன். உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய தலைவனையும் கூட நான் இப்பொழுது வென்று வெற்றி கொடி நாட்டப் போகிறேன் என்று கொக்கரித்தார். வெற்றிவேல் முருகனுக்கு அரரோஹரா.